மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என வாதிட உள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் முடிவு குறித்து ஆலோசித்து நிரந்தர தீர்வுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த வழக்கிற்கு ஆஜராகிய கிருஷ்ணசாமி, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார். மேலும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை பகுதியிலேயே நிரந்தர இடம் கொடுக்க வேண்டும் என வாதிட உள்ளதாக தெரிவித்தார். பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள் இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். வரக்கூடிய 22ஆம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அன்று இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும், அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க